அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். கொஞ்சம் ஷாக் ஆகாதீங்க. என்னப்பா இந்த மாதம் எங்கே தான் இருக்கா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் எங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன முக்கியம்? கண்டென்ட்டு தான் முக்கியம். அதனால் நம்ம யுஏஇ வந்து ஆல்மோஸ்ட் ஈரான் பெருசாக டார்கெட் வச்சுருக்காங்க. அங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது அடுத்த லெவல் ஒரு பதற்றத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கு. மாஸ்கோ மக்களை இன்றைக்கி தூங்க வீட்டில் உக்ரைன் பெரும்பாலும் மாஸ்கோ மீது பெருசாக தாக்கல் நடத்தினதே இல்லை. பட் முதல் முறையாக பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் 5 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இறுதிக்கடு முடிஞ்சதுனால கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் அப்படியே வந்து நுனியில் நின்றுட்டுருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையில் அது என்னன்னு பார்த்துடலாம். சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிக முக்கியமான தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரே ஒரு விஷயம். ரொம்ப ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் நம்ம கிராமத்துக்கு வந்தேன். கிராமத்துக்கு வரும்போது மழை வேறு கடுமையாக பொழிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் எங்கேயும் போய் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நம்மளுக்கு என்ன இருந்தால் இருக்கிற இடத்துலையே நம்மளுக்கு கண்டென்ட் இல்லையா, அதனால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழை பொழிவினுடைய சத்தம் கூட சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கேட்க, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இடி மின்னல் இதெல்லாம் சத்தம் கேட்டு தான் இருக்குது. சுற்றி மழை பெஞ்சிட்ருக்கு, நடுவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நான். சரி, ஓகே. இப்போ நம்ம கியூபா விவகாரத்தை போயிடலாம். மிக முக்கியமான ஒரு அமெரிக்கன் டெலிகேஷன்ஸ் சிஐஏ நபர்லாம் போயிட்டு அங்கே கியூபா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட கியூபாவும் உடன்படுற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் திடீர்னு இன்றைக்கி அமெரிக்கா ஒரு குண்டை போட்டாங்க. வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க சிஐஏ. அங்கே கியூபா வந்து 300க்கும் மேற்பட்ட ட்ரோன் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க எந்த நேரத்துலனாலும் நம்மளை தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஹை அலர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா 2 தாக்கல் நடத்துறதுனால நடத்திக்கோ. ஏற்கனவே நீங்கள் சுற்றி என்ன மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு உழவு பார்த்துருக்கீங்க அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். இதில் திடீர்னு ஓடி வந்து எங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்குது, பெரிய தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கதையை கட்டுறீங்க பாரு. அதுதான் நம்மளால் முடியல. 300 ட்ரோனுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அது எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துவாங்க, நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயந்தான். பாவங்க ரஷ்யா பாருங்கள், நேற்று உக்ரைனை கடுமையான ஒரு தாக்குதல், ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு கடுமையான தாக்குதலை பார்க்க முடியுது உக்ரைன். அப்பயே சொல்லிட்டாங்க உக்ரைன், இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் தலைநகர் மீது தாக்கல் நடத்திட்டீங்க, உங்கள் மாஸ்கோவை நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு ஜெலன்ஸ்கி சொன்னார். இன்றைக்கி ஜெலன்ஸ்கி தாக்கல் நடத்திட்டு ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டார். ஆமாம், நாங்கள் தான் நடத்தணுன்ற மாதிரி ஒரு பொறுப்புன்னு ஏற்றுக்கிட்டார். அதுக்கான பதிவுகள், வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள். மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள், மாஸ்கோ மக்களுக்கு தேவையான கேஸ் பவர் ஸ்டேஷன், மாஸ்கோ மக்களுக்கு தேவையான பவர் ஹப், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தாக்கல் நடத்த முடியுமோ அங்கெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை மிக கடுமையாக நிகழ்த்தியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது, தூங்க விட மாட்டோம், இனி நீங்களா நாங்களான்னு பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மாஸ்கோ மீது இந்த அளவு கடுமையான தாக்கல் இதான் முதல் முறையாக பார்க்குறேன். அதாவது 2022 இந்த போர் நடந்துகிட்ருக்கு. ஆனால் முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்கோ மீது நடத்தப்படுகிற தாக்குதல். ஏற்கனவே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, மாஸ்கோ மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா அது வந்து எங்களோட ரெட் லைனை அது மீறுற மாதிரி இருக்கும், மிக கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்படுற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ நாங்கள் உங்களை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையங்கள் பக்கத்தில் கூட ஒரு தாக்கல் நடந்தது. சப்போஸ் பயணிகள் விமான நிலையம் மீது ஜஸ்ட் மிஸ்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்மூடித்தனமான தாக்குதல். மாஸ்கோவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மிக முக்கியமான பவர் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே 11% மேலே அவுட்டுன்றாங்க. அதனால் எங்கள் ரஷ்யாவே பார்க்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் பில்டிங் மீதும் டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த ரெசிடென்ஸ் பில்டிங் அப்படின்னா ஃபுல்லாகவே குடியிருப்பு பகுதிகள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதுவரை 4 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஒரு ஃபெர்டிலைசர் பிளான்ட் ஒன்று, உரம் தயாரிக்கிற ஒரு பெரிய பிளான்ட் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தாக்கல் நடத்தியிருக்காங்க. மிக கடுமையான ஒரு யுத்தக்களமாக மாறிவிட்டது. ஸோ ரஷ்யா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இல்லைனா பேச்சுவார்த்தையில் உடன்படுறது நல்லது. இதுக்கப்புறமும் தொடர்ந்து உங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு அடி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் பேக்ட்ராப்பாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரஷ்யா. ஏன்னா
ஒரு மாத காலமாகவே வந்து எனக்கு இவங்க உக்ரைன் அடிக்கிறத விட உக்ரைன் வந்து ரஷ்யாவை அடிக்கிறது மிக கடுமையாக இருக்குன்றதுல ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க 1100 ட்ரோன் அனுப்புனா கூட அவங்க 1050 ட்ரோன் பக்கம் சுட்டு வீழ்த்திடுறாங்க. அதுவுமே அது குறிப்பிடத்தகுந்த விஷயம் தான். அதனால தான் இந்த டீம் வந்து இங்கே பெரிய அளவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம அடுத்தது நம்ம ஐ திங்க் மழை கொஞ்சம் அதிகமாக பொழியுது. அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் அதனால தான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் ஈரான் டார்கெட் பண்ணல, யூஏயில் இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட் ஒன்று, பராக்கான்னு சொல்லிட்டு ஒரு பவர் பிளான்ட் ஒன்று, அந்த பவர் பிளான்ட் மீது திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்குதல் சுட்டு வீழ்த்திட்டு மொத்தம் 3 ட்ரோனு. அதில் 2 சுட்டு வீழ்த்திட்டாலும் ஒன்று வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த ஜெனரேட்டர் மீது தான் அந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த ஜெனரேட்டர் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னா அது போகக்கூடிய பவர் கொஞ்சம் கட்டானதாக சொல்கிறாங்க. உடனே ஐஏஏ ஓடி வராங்க. கதிர்வீச்செல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை, சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது, அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே கொடுத்தாங்க. அதை தாண்டி அங்கே யூஏ என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் 3 ட்ரோன் வந்தது, 2 சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ யூஏ மீது திடீர்னு ஷாக் ஆகாதீங்க, லொக்கேஷன் மாறிடுச்சு அப்படின்ட்டு. வெளியே வந்து மழை வந்து அதிகமாக பொழிய ஆரம்பிச்சிது, சுற்றி அந்த சத்தம் எல்லாமே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு கண்டிஷன் மேலே போனால் கரண்ட்டு வேறு ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் யூபிஎஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த லைட்டை வச்சு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் நான். அதுவுமே ரொம்ப நேரம் தாங்காதுன்றமா சொன்னாங்க. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் அப்படின்றாங்க. லோ யூபிஎஸ் தான் ரொம்ப சொன்னாங்க. சரி, எனியோ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ யுஏஇ மீது இந்த பர்டிகுலர் தாக்குதல் வந்து தொடர் ஈரான் வந்து நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, மர்மமான ட்ரோன் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட உங்களுக்கு யார் மீது சந்தேகம் வருதுன்னு அவங்கக்கிட்ட கேட்குறேன். இப்போ யுஏஇனுடைய பவர் பிளான்ட்டு வெளியில் பவர் பேட்ரி ஒன்று இருக்குது, அந்த பவர் பேட்ரி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்போ யார் மீது உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஈரான் மீது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சரி, ஓகே, அப்படி ஹோல்டு பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த வரைபடத்தை நான் காட்டுறேன். அந்த ட்ரோன் வந்த டைரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று எமினி ஹவுதிகள்கிட்டேருந்து வந்திருக்கு, இன்னொன்று வந்து ஈராக்கில் இருந்து வந்துட்டுருக்கு, இன்னொன்று வந்து சவுதி பக்கத்தில் தான் ஒட்டி வந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கன்ஃபார்ம்டாக ஒன்றும் சொல்ல. அப்போ 3 ட்ரோனில் என்ன பண்ணுறாங்க, 2 ட்ரோன் வந்து எமினி ஹவுதிகள் ஒன்றும் ஈராக் ஒன்றும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க. அப்போ எமினி ஹவுதிகளும் ஈராக்கில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் யாருங்க? அப்போ ஈரான் சொல்லாமல் இவங்க தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நேரடியாக தாக்கல் நடத்துகிறத விட நம்ம பாய்ஸை விட்டு அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த பாய்ஸ் மூலயமா அடிச்சிட்ருக்காங்க. கொஞ்ச நாளாக குட் பாய்ஸாக இருந்தாங்க, மறுபடியும் இந்த தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க பெருசாக கிளைம் பண்ணல. அதாவது எமினி ஹவுதிகளோ இல்லை ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோ கிளைம் பண்ணல. ஆனால் அந்த யுஏஇ மீது நடத்தப்படுகிற அந்த தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு ஆங்கிளில் நெருங்குறாங்கன்றதை பார்க்க முடிகிறதா? அதே போல் யுஏஇ வந்து அந்த அரபு நாடுகளோட கூட்டமைப்புலேருந்து வெளியே வந்தது, ஓபக் ப்ளஸ் நாடுகள்லேருந்து வெளியே வர்றது, அடுத்தடுத்து அமெரிக்காவுடன் கொஞ்சம் இணைந்து கொஞ்சம் நெருக்கமாக செயல்படுறது, இஸ்ரேலுடன் கொஞ்சம் நெருக்கமாக செயல்படுறது, இந்த மாதிரியான விவகாரங்களில் ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் பவர் பிளான்ட் பக்கத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து எச்சரிக்கை. நாங்கள் குறி தப்பெல்லாம் இல்லை, நாங்கள் குறி வைக்கலை அப்படின்ற ஆங்கிளில் தான் சொல்லியிருக்கிறாங்களான்றதை நான் பார்க்குறேன். நான் பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதனால தான் பேச்சுவார்த்தையை வந்து ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க, ரொம்ப கடைசி கட்ட முயற்சி மேற்கொள்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை பற்றி பேச போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து சீனா விவகாரத்தை பேசும்போது, நாங்கள் வந்து சீனாவுக்குள்ளே போயிட்டு ஸ்பை வேலை பார்த்தோம், அவங்க எங்கள் நாட்டில் வந்து ஸ்பை வேலை பார்க்குறாங்க, நாங்கள் சீனா வளரக்கூடாதுன்னு துரோகம் பண்ணோம், அவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, எல்லாமே சரியாக போச்சு, அதனால் நம்ம இதுக்கப்புறம் பகைமை உணர்வு வளர்த்தணும்னு அவசியம் இல்லையே, சீனா கிட்ட நெருங்கி பழகிறதான்ற மாதிரி மனசு பெரிய டைலாக்லாம் சொல்கிறாரு. தத்துவ நாணி மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு. இவர் தத்துவ நாணி மாதிரி பேசினா கூட இன்றைக்கி கூட சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்காகவே சமர்ப்பணம். அது ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரியாம். யார் அங்கே சீனா தரப்பில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு வர்றதுனால ஒருவேளை ஏதாவது வேறு ஏதாவது ஏடாகூடமாக பண்ணிடுவாங்களான்றதுக்காக ஃபுல்லாக ஒரு ட்ரெயின்டு பர்சனை வந்து உள்ளே இறக்குனாங்க. அவங்க மூலிமா தான் வந்து சாப்பாடே சர்வ் பண்ணாங்க. திடீர்னு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும்
அவங்கள வச்சு காப்பாற்றுவதற்காக சீனா வந்து பேக்கப் திட்டம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மொழியும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இந்த ஒரு பெரிய ஒரு தலைவருக்கு முன்னாடி பாடி கார்டெலாம் ரொம்ப ஸ்ட்ரிப்பாடி வரப்பா நின்று இப்படி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசுகிற அந்த விவகாரம்லாம் இந்த விஷுவலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை அமெரிக்கா உள்ளே புகுந்து பேசுகிற மாதிரி பேசி ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்றதுனால இந்த மாதிரி ஏஜென்ட்டுங்களை வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ரெயின்டு ஏஜென்ட்டு ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா உள்ளே புகுந்து நம்மளும் சம்பவம் பண்ணிடலான்ற மாதிரி பெண் ஏஜென்ட்டுங்களையும் ஆண் ஏஜென்ட்டுங்களையும் பயங்கரமாக நியமித்திருந்தாங்கன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அமெரிக்கா சீனானுடைய பேச்சுவார்த்தை போயிட்டு என்னென்ன இன்னும் அடுத்தடுத்த தகவலாம் வரப்போதோ தெரியல. இன்றைக்கி தைவான் ஓடி வந்து தலைவரே எங்களுக்கு ஏன் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கல? ஒரு நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுப்பது என்பது அமைதியை ஏற்படுத்துவதற்காக. இப்போ தைவானுக்கு ஆயுதங்களை கொடுத்தா தானே சீனா எங்கள் மீது அடிக்காமல் இருக்கும், அமைதி ஏற்படும். ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? ஏன் சார் அளவுக்கு அதிகமான உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன்னா, ஆயுதங்கள் கொடுத்தாதான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அமைதி ஏற்படும், அதனால் ஆயுதங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஏன் தைவானை திடீர்னு கொடுக்க மாட்டேன்றீங்க? எங்களுக்கும் சீனாவுக்கும் இணக்கமாக ஒரு அன்பாக பாசமாக பழக வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வைத்திருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போனாலுமே இன்னைக்கு லூலு டா சில்வா அவர்கள், பிரேசிலினுடைய பிரசிடென்ட் அவர்கள் வந்து அமெரிக்கா கிட்ட நான் ரிலேஷன்ஷிப் மறுபடியும் பேசலான் இருக்கேன், கொஞ்சம் ஓப்பன் பண்ணலான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. வா தலைவா, அவங்க தான் எதிர்பார்த்தாங்க, நீங்கள் தான் ஒன்றும் பெண்டிங்காக இருக்கீங்க, கொஞ்ச நாள் ரொம்ப நாள் தள்ளி நின்று பேசுனீங்க. ஏன்னா வெனிசுலாவுக்கு அப்புறம் கியூபாவுக்கு அப்புறம் பிரேசில் தான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க. அதனால் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அமைதியாகவே போயிடலாமான்ற பார்க்குற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த விவகாரங்கள்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரம்ப்போட மனமாற்றம், இந்த நாடுகளோட மனமாற்றத்தெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துக்கே வரலாம். நம்ம என்ன அப்படின்னா, கடைசி கட்ட முயற்சியாக ஒரு 4 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 2 தரப்புலையும் வந்து அமெரிக்கா வந்து காம்பன்சேஷனை வந்து 10 பைசா கொடுக்க முடியாது, நயா பைசா கொடுக்க மாட்டோம். நம்ம 400 கிலோகிராம் யுரேனியம் வந்து எங்ககிட்ட கண்டிப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். வேணால் ஒரே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒன்று வச்சுக்கலாம். ஃப்ரோசன் அசட் வந்து இப்போதைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். சீஸ்ஃபயர் வந்து அதாவது பேச தான் ஒன்றா நம்ம ஹோல்டு பண்ண முடியுன்ற மாதிரிலாம் வந்து 4 பாயிண்டில் வந்து அமெரிக்கா நிற்கிறாங்க. அந்த 4 பாயிண்டில் வந்து 400 கிலோகிராம் குறிப்பாக அந்த அணு ஆயுதம் இருக்கு இல்லையா, செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதன்ற பாருங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க ஈரான் தரப்பில் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஃபுல் சீஸ்ஃபயர், பார்ட் பை பார்ட்லாம் வேண்டாம், முழுமையாக போர் நிறுத்தி இன்க்ளூடிங் லெபனானை சேர்த்து எல்லா பொருளாதார தடைகளையும் விளக்கணும். ஃப்ரோசன் அசட் அதாவது முடக்கி வைக்கப்பட்ட பொருளாதாரத்தை விடுவிக்க வேண்டும். டேமேஜ் பெய்டு எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் பே தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எங்களை ரெகனைஸ் பண்ணுன்றாங்க. தொடர்ந்து இந்த 2 பாயிண்டில் இழுப்பறியாக இருக்குது. உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ பதிவு இன்றைக்கி மதியத்துக்கு மேலே கூட பார்க்க முடிஞ்சது. 11 அமெரிக்காவுடைய C-17 ஏர்கிராஃப்ட் வந்து தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தடுத்த பதிவுகளுமே உறுதி செய்யப்படுகிறது. நாளை சண்டே இல்லையா, நாளைக்கு சண்டேவா இன்றைக்கி சண்டேவா, ஐ திங்க் மறந்துட்டேன் நான். இன்றைக்கி தானே சண்டே, ரைட், சண்டேன்னு போட்டிருக்காங்க. சண்டே இரவு இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாஹு அவர்கள் வந்து ட்ரம்ப்பு கிட்ட பேசுகிறாராம். ஐ திங்க் இன்றைக்கி தான் சண்டே நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி தான் நெதன்யாஹு அவர்கள்கிட்ட பேசுகிறாராம். என்னங்க என்ன இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான், சண்டேவும் ரைட்டு. நெதன்யாஹு அவர்கள் வந்து ட்ரம்ப்பு கிட்ட வந்து பேச போகிறாராம். ஸோ வழக்கமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க நேரில் சந்தித்தாவே உறுதி பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இது யுத்தத்துக்கான ஒரு ஸ்பீச்சாக கூட இருக்கலாம். ஃபைனலாக 2 பேரும் பேசிக்கிறதுன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி அமைச்சரவையெல்லாம் கூட்டி நம்ம காசாவில் இதுக்கப்புறம் பெருசாக பயப்படுறதுக்கான அறிகுறிலாம் தேவையில்லை. என்ன காரணம்னா 60% நம்ம ஹோல்டு வச்சுருக்கோம். அதே போல் ஹிஸ்புல்லா வந்து எந்த அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்களோ நம்ம ரிட்டர்ன் தாக்கல் நடத்துறதுக்கான ஆயத்த பணிகள் இருக்குன்ற மாதிரிலாம் அது வந்து பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஸ் போயிட்டே தான் இருக்குது. அரபு நாடுகள் ஓடி வந்து அது எப்பாடுபட்டால் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்களுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு 6 பேர்த்துக்கு வந்து கைது வாரண்ட் பிறப்பித்ததாக ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளினாங்க வழக்கமாக. அதுக்கப்புறம் கூலாக ஓடி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், எங்கள் நிம்மதியை கெடுத்து விட்றாதீங்க, நாங்கள் யாருக்குமே அப்படி ஒரு கைது வாரண்ட்லாம் மறுபடியெல்லாம் கொடுக்கல, ஏற்கனவே நாங்கள் பொருளாதார தடையை போட்டு எங்களை மிரட்டி வச்சுருக்கிறாங்க,
ஏன்பா நீங்கள் வேறு இதை பற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு முழுமையாக மறுத்துருக்குறாங்க. கசகஸ்தான் வந்து ஒரு 30 வெஹிக்கிளுக்கு மேலே தொடர்ந்து ஈரானுக்கு தனக்கான உதவிகளை வந்து தொடர்ந்து, அதாவது ஈரானுக்கு தேவையான உதவிகள் தொடர்ந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. கூடுதல் தகவல் இன்றைக்கி ஐநாவில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தொடர்ந்து கப்பல்கள் எந்த பக்கமும் நகர விடாத முடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச விதிகளை வந்து பின்பற்றாமல் இது மாதிரி தாக்கல் நடத்துகிறது தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்தியா சார்பாக இந்தியானுடைய தூதர் ஹரிஷ் அவர்கள் திட்டவட்டமாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்த கண்டனம் நேரடியாகவே, ஏன்னா ஈரானுக்கான கண்டனமாக தான் நான் பார்க்குறேன். நான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தொடர்ந்து ஈரான் விதிகளை மீறி தடுத்து வைத்திருக்கிறதுன்ற ஆங்கிளில் மேபி ஐநாவில் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறதா முதல் முறையாக அப்படின்றத பார்க்க முடிகிறது. இரண்டாவது விஷயம், ஒரு பெரிய ஒரு எல்பிஜி டேங்கர் 20,000 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்பிஜி டேங்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி வந்து குஜராத்தினுடைய போர்ட்டில் வந்து இறங்கி இருக்கிறதா வந்து இப்போ தகவல் அங்கேருந்து கிடைத்திருக்கிறது. வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பேசிடலாம். ஒன்று, காஜா கலாஸ் அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு இல்லை, பல பேர்த்துக்கு பல அதிர்ச்சியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் கூட சொல்லாதீங்க, அந்த அளவுக்கான ஒரு அதிர்ச்சி தகவல். இது உங்களோட வச்சுக்கோங்க, நம்ம கஷ்டம் நம்மளோட போயிடணும். ஏன் இது இவ்வளோ நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த 3 பேரும் இணைந்து குசு குசுன்னு பேசியிருக்காங்க. அப்படி குசு குசுன்னு பேசும்போது மறு வைத்த நபர்கள் உள்ளே நுழைஞ்சு, மேடம் இது மாதிரி தான் உங்களை பற்றி தான் பேசினாங்கன்னாங்க. யார்? காஜா கலாஸ் அவர்கள். அவர் தான் ஐரோப்பாவுடைய தலைவி. அவங்க ஐரோப்பாவோட தலைவின்ற பாருங்க, ஐரோப்பாவுடைய ஃபாரின் பாலிசியோட தலைவி. அவங்கக்கிட்ட மேடம் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப டென்ஷன். என்னென்ன பேசுகிறாங்க 3 பேருன்னா, இல்லை மேடம் எப்படியாவது ஐரோப்பாவும் உடைக்கணுன்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் அமெரிக்காவும் குடைச்சல் கொடுக்கறதுனால 3 பேருமே சேர்ந்து, ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் டஃப்பாக இப்போ உலகத்தில் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம், ஐரோப்பா தான், இதை எப்போடப்பட்டாவது உடைக்கணுன்ற முயற்சியில் இருக்காங்க. நம்ம உடைச்சிட வேண்டியதான் மேடம் அப்படின்னு மறு வைத்த நபர்கள் வந்து சொல்ல, அவங்க இன்றைக்கி வெடித்து எரிஞ்சிட்டாங்க. எப்படி எங்கள் நாட்டை உடைக்கணும்னு நினைக்கிற இந்த 3 தீய சக்திகள், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, தீய சக்திகளே நாங்கள் பேசிக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி, நீங்கள் ஒரு தீய சக்தின்னு சொல்லாத குறையா பயங்கரமான தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க 3 நாடுகளுக்கும். அப்போ ஐரோப்பா என்ன மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது இந்த இடத்துல வந்து பார்க்க முடிகிறது. அப்புறம் எபோலா வைரஸ் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. காங்கோவில் 88 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம ஒரு நாள் முன்னாடி பேசியிருந்தோம். தொடர்ந்து இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு பரவுறதுனால அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நீங்கள் என்ன அவசர நிலைனாலும் பிரகடனப்படுத்துங்க. நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் வந்து ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் புரண்டு கூட படுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் மக்கள்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நாங்கள் கொரோனாவை பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு மிரட்டல், ஒரு அதிர்ச்சி தகவல்னாலும் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், எங்களுக்கு அது சாதாரண தகவலாக நாங்கள் கடந்து போகிறோம். என்டா வைரஸ்ன்றீங்க, அடுத்து எபோலான்றீங்க. எபோலா வந்தாலும் சரிங்க, கபோலா வந்தாலும் சரி, எங்கள் ஆளுங்க அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டாங்கன்ற உறுதி அளிச்சுட்டு, நீங்கள் வேணால் அவசர நிலை படுத்தினா நீங்கள் வேணால் அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன். நான் என்னுடன் இந்த பயணத்தில் நீங்களும் என்னோடு சேர்ந்து வந்துட்டீங்க. ஒரு 2 லொக்கேஷன் தொடர்ந்து மழைப்பொழிவுலாம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன், எந்த இடத்துல இருக்கேன், என் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நாளைக்கு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பகுதியில் அவசரத்துக்கு ஏதாவது ஒரு வாடகைக்காரருக்குள்ளே எப்பா கொஞ்சம் உள்ளே நின்று பேசிக்கிறம்பா அப்படின்னு யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு எடுத்தால் கூட அந்த காரே உணுதன்றாங்க. ஒரு சிலர் ஃப்ளைட்லேயே உணுதான் போல, ஃப்ளைட்லாம் போகிறாருன்றீங்க. அந்த மாதிரி பல அந்த மன ஓட்டத்தை வந்து அடக்குங்க. ரொம்ப கற்பனை வளத்தை வந்து அதிகமாக பெருக்காதீங்க. நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சிடாதா, ஒரு வீடியோவை டக்குன்னு எடுத்து போட்டு வெளியிடலான்னு நினைக்கிறேன். நான் எந்த இடத்துல போய் பேசினாலுமே உடனே அதுக்கு பின்னாடி பல கற்பனை கதைகள்லாம் அதிகமாக வேண்டாம். சும்மா ஃப்ரீயாக விடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.